சூப்பர் ஷார்ட்கட்டை சிம்பிளிஃபிகேஷன் சம்மு. ஓகே, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஷார்ட்கட்டில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 725 இன்ட்டு 725 இன்ட்டு 725. ஓகே, அதுக்கப்புறம் ப்ளஸ் 275 இன்ட்டு 275 இன்ட்டு 275 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கீழே அதே மாதிரி 725 இன்ட்டு 725, அப்புறம் 275 இன்ட்டு 275, அதுக்கப்புறம் மைனஸ் 725 இன்ட்டு 275 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி சம்மை பார்த்துட்டாலே உங்களுக்கு வந்து எப்படி இது மேலே வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா 3 டைம்ஸ் இருக்குது, இங்கேயும் 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ இது சம் ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே வந்து 2ab இங்கே 2 இருந்துச்சுன்னா 2ab a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு கொண்டு வந்தலாம். அப்படியும் இல்லை, மேலே எப்படி இருக்குன்னா a கியூப் அண்டு b கியூப் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a கியூப் b கியூப் ரிலேட்டடாக ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் அந்த சம்மை வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக இல்லையா? அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் நார்மலாக a கியூப் b கியூப் ஃபார்முலா எழுதுவீங்க, பட் அதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நான் சொல்லித்தரேன். a கியூப் ப்ளஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் a கியூப் மைனஸ் b கியூப் சீக்வல் டு a மைனஸ் b அண்ட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ab அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த ரெண்டு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்மை வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம செட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டிய ஃபார்முலா என்ன? a கியூப் ப்ளஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab. சரி, ஓகே. ஆனால் நமக்கு இருக்கிற ஃபார்மேட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுல்ல. நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வருவோம். எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னா a கியூப் ப்ளஸ் b கியூப் டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab. இப்போ பாருங்களேன், கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு a ப்ளஸ் b, அதாவது இங்கே எதுக்கு டேம் அப்படியே வச்சுக்கிட்டேன், இந்த டேமை கீழே டிவைட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது? a ப்ளஸ் b. இந்த டேமையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த போர்ஷன் கம்பேர் பண்ணால் இந்த a கியூப் இருக்கிற வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 725 இருக்குது. கரெக்டாக இல்லையா? 725 a கியூப் ப்ளஸ் 275 கியூப் டிவைடட் பை அண்ட் a ஸ்கொயர் தானே கரெக்டாக? அப்போ 725 ஸ்கொயர் ப்ளஸ் 275 ஸ்கொயர் மைனஸ் 725 இன்ட்டு 275 இருக்குது. பட் நம்ம இவ்வளோலாம் போட முடியுமா? எக்ஸாமில் போட முடியாதுல்ல. அப்போ நமக்கு சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்மெட் இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி போகிற வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? a ப்ளஸ் பிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 725யும் 275யும் கூட்டினா மட்டும் போதும். ஓகே, 0 இங்கே என்ன வந்துடும்? 0 இங்கே ஒரு 0. ஸோ எவ்வளோ வந்துடுது? ஆன்சர் 1000. ஓகே, ஸோ சிம்பிளாக இந்த சம்மை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக சால்வ் பண்ணாமல் நம்ம ஜஸ்ட் அடிஷன் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஓகே, கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட்கட் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்கேஸ் இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? a மைனஸ் b போட்டு சால்வ் பண்ணிக்கலாம் அந்த சம்மை. ஓகே, இந்த இடத்துல ப்ளஸ் இருந்திருக்கும், மேலே வந்து மைனஸில் இருந்திருக்கும். அப்படி இருந்தால் நம்ம இந்த சம்மை என்ன பண்ணிடலாம்? a மைனஸ் b போட்டு அழகாக சால்வ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஓகே, தேங்க்யூ.